நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறைவாக்கியங்கள் 46 தொடங்கி 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். பார்வையற்றவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அமெரிக்க நாட்டில் பாப் ஈடன்ஸ் என்கிற ஒரு மனிதர் பிறவியிலேயே குருடராக பார்வையின்றி பிறந்தவர். 51 ஆண்டுகள் பார்வையில்லாமலேயே இந்த மண்ணில் வாழ்ந்தார். மருத்துவ வளர்ச்சியினால், அறிவியல் வளர்ச்சியினால் அவருக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தார்கள். இவருக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று சொல்லி அறுவை சிகிச்சை செய்து அவருக்கு பார்வை கொடுத்தார்கள். அவருக்கு பார்வை கிடைத்தது. அவருக்கு பார்வை கிடைத்த போது வயது 51. அவர் அளவிட முடியாத மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்தார். பார்க்கின்ற மனிதர்களிடெல்லாம், நான் பூக்களை பார்க்கிறேன், பறவைகளை பார்க்கிறேன், நிலவை பார்க்கிறேன், கதிரவனை பார்க்கிறேன், வானத்தை பார்க்கிறேன், மலைகளை பார்க்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்து இதுவரை இவற்றை பற்றியெல்லாம் மனிதர்கள் சொன்னதை வைத்துத்தான் இது இப்படி இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய கண்களால் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் சொன்னதெல்லாம் ஒன்றுமில்லை, அவற்றை விட பல மடங்கு வியத்தகு முறையில் அழகாக இவையெல்லாம் என் கண்களுக்கு தெரிகின்றன, இவற்றை என்னால் விவரிக்க இயலாது என்று சொல்லி அளவிட முடியாத ஆனந்தத்தில் அவர் துள்ளி குதிக்கிறார். கடவுளுடைய படைப்புகள்
நான் காண்பவை எல்லாம் எத்துணை அழகாயிருக்கிறது என்று சொல்லி அவர் வியப்பில் ஆழ்ந்ததாக அவரை பற்றி ஒரு கட்டுரை வெளிவந்தது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அமேசிங் கிரேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஜான் நியூட்டன் என்கிற ஆங்கில எழுத்தாளர் அமேசிங் கிரேஸ் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அளவிட முடியாத ஆச்சரியமிக்க கடவுளின் அருள் என்பது அதன் தமிழாக்கம் என்று சொல்லலாம். ஆச்சரியமிக்க அளவிட முடியாத கடவுளின் அருள். கடவுளுடைய அருள் அளவிட முடியாதது, ஆச்சரியமிக்கது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. பார்த்திமேயு என்கிற குருடன் இயேசு வழியே நடந்து செல்லுகிறார் என்று கேள்விப்படுகிறான். அவன் குரல் உயர்த்தி கத்துகிறான். இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். எப்படி பாப் ஈடன், இந்த உலகத்திலே உள்ள பொருட்களை பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு பார்வை கிடைத்ததும் அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஆச்சரியமாயிருந்தது என்று சொல்லுகிறாரோ, அதே போல இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார், பார்த்ததில்லை. ஆயினும் கேள்விப்பட்டதை கொண்டு இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று குரல் எழுப்பி கத்தினார் என்று இன்றைய நற்செய்தி சொல்கிறது. கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? டேய் சுமார் பேசாத, அமைதியாரு என்று அவரை அடக்குகிறார்கள். ஆனால் அவர் இன்னும் குரல் உயர்த்தி கத்தினார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று குரல் எழுப்பி கத்தினார் என்று இன்றைய நற்செய்தி சொல்கிறது. இயேசு என்ன செய்தார்? நின்று திரும்பி பார்த்து அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். நின்று கவனித்து அந்த குரலை கேட்டு ஆண்டவர் இயேசு அவரை கூப்பிடுங்கள் என்று சொன்னார் என்று நற்செய்தி சொல்கிறது. நான் ஆங்கிலத்தில் சொல்லுவதுண்டு சிம்பத்தி எம்பத்தின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. சிம்பத்தி அப்படின்னா உச்சி கொட்டிட்டு போகிறது, ஐயோ பாவம் கீழே விழுந்துட்டான் அப்படின்ட்டு போகிறது. எம்பத்தி அப்படிங்கிறது செயலில் இறங்குவது. ஆண்டவர் இயேசு செயலில் இறங்குகிறார். அவர் கூப்பிடுகிறார். கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்திற்கு மத்தியிலும் குரல் எழுப்பி கூப்பிட்ட ஒருவனுடைய குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். தன்னுடைய புறக்கண்களை மட்டுமல்ல அகக்கண்களை திறந்து பார்க்கிறார். ஆகவேதான் அவருக்கு அந்த அகக்கண்களால் அவருடைய குரல் ஆண்டவர் இயேசுவுக்கு கேட்டது. அகக்கண்களால் அவரை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். ஆகவேதான் நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அவருக்கு பார்வை கொடுத்ததாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. நாம் நின்று கவனித்து மனிதர்களை நம்முடைய அகக்கண்களை திறந்து பார்க்கவும், அகக்கண்களை திறந்து பார்க்கின்ற போது அவர்களுடைய குரலை நம்மால் கேட்க முடியும். அகக்கண்களால் பார்க்கவும் மற்றவர்களுடைய குரலை கேட்கவும் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுதான் அமேசிங் கிரேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. கடவுள் நம்முடைய அகக்கண்களால் திறந்து மற்றவர்களுடைய குரலை கேட்கக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பகுத்தறியக்கூடிய 6வது அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் பகுத்தறியக்கூடிய அமேசிங் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமூட்டும் ஆண்டவருடைய அருளை நாம் கண்டடைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு ஆன்லைன் என்று சொல்லுகின்றோம். அலிபாபா என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆன்லைனில் இந்த அலிபாபா என்கிறவர் சீன நாட்டை சேர்ந்த ஜாக்மா என்ற ஒரு மனிதர் தான் இந்த அலிபாபா என்ற நிறுவனத்தை நிறுவியவர். ஆன்லைனில் நீங்கள் அமேசான் போல் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அலிபாபா என்று சொல்லி. இதை ஆரம்பித்தவருடைய பெயர் ஜாக்மா என்பவர், சீன நாட்டை சேர்ந்தவர். பல முயற்சிகளை செய்து
பல தொழில்களுக்கு முயற்சி செய்து பலமுறை தோல்வி கண்டவர். ஆனால் 2016ஆம் ஆண்டிலே உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் 33வது இடத்தை இவர் பிடித்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்மெல்லாம் ஆன்லைனில் ஃபோன்பே, கூகுள் பேன்னு சொல்கிறோம். இதையெல்லாம் முதல்ல தொடக்க காலத்தில் துவங்கியவர் அலிபே அப்படின்னு சொல்லி ஆன்லைன் பேமெண்ட்டை உருவாக்கி, அவர் உருவாக்கிய போது மற்றவர்களுடைய கேலிக்குள்ளாகிய மனிதர் அது உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கிடக்கிற ஒரு ஆன்லைன் பேமெண்ட் என்று சொல்லப்படுகிற பண பரிவர்த்தனை செய்கின்ற அந்த அப்ளிகேஷனை உருவாக்கி வெற்றி கண்டவர். அலிபே என்று சொல்லி அதை வெற்றி கண்ட ஒரு மனிதர். தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் தொழில் முயற்சி செய்து அவற்றிலெல்லாம் தோல்வி கண்டு இறுதியாக வெற்றி கண்ட ஒரு மனிதர். பலமுறை பல நிறுவனங்களால் நிராகரிக்கப்பட்டவர். தன்னுடைய படிப்பிலே பலமுறை தோல்வி கண்டவர், ஃபெயிலாகி போனவர். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதியிலே வெற்றி பெற்ற ஒரு மனிதராக, அவர் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதராக அவர் விளங்குகின்றார் என்பது அவருடைய வரலாறு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலமுறை தோல்வி கண்டவர்களாக இருக்கலாம், மனம் தளர்ந்து போனவர்களாக இருக்கலாம். எப்படி இந்த குருடன், பார்த்திமேயு என்கிற குருடன் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு கூக்குரலிட்டு கத்துகிறான். கூட இருக்கின்றவர்கள் பேசாதே, அமைதியாக இரு என்று அடக்குகிறார்கள். அப்படி பல்வேறு தருணங்களில் நாம் அடங்கி போயிருக்கலாம். நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் எதை செய்தாலும் விடியவில்லை, விளங்கவில்லை, கடவுள் ஏன்தான் என்னை இப்படி சோதிக்கிறாரு என்று நம்பிக்கை இழந்தவர்களாக பல நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையூட்டுகின்றவராக இருக்கின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 12வது பிரிவு 9வது இறைவாக்கியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை விளங்கச் செய்வேன் என்று சொல்கிறார். நம்முடைய வலுவின்மையில் ஆண்டவர் நம்முடைய வல்லமையை விளங்கச் செய்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் அழகாக எடுத்து சொல்கிறது. பல நேரங்களில் சிலர் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். நான் கூட சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், அவன் வைக்கிற பூசைக்கு எவன் போவான், நீ மோட்சத்துக்கே போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவேன். அவன் வைக்கிற பூசைக்கு எவன் போவான் அப்படின்னு சொன்னீன்னா நீ மோட்சத்துக்கு போக மாட்டேன், நீ சாமிக்காக கோயிலுக்கு வருகிறாய். இந்த இடத்தில் எத்தனை பாவியாக இருந்தாலும் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறவர் இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து திருப்பலியை நிறைவேற்றுகிறார். ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் எத்தனை பாவியாக இருந்தாலும் அவரும் உங்களிடமிருந்து வந்தவர் தான். ஒரு குரு என்ற நிலையில் இருந்து அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவர் பீடத்தில் நின்று திருப்பலியை நிறைவேற்றுகின்ற போது அவர் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவருடைய கரங்களிலே அப்பத்தை எடுத்து பிடித்து அவர் வசிக்கிற வார்த்தைகளை சொல்லுகிற போது அங்கே சாதாரண அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகிறது என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் எடுத்து சொல்லுகிறது. அமேசிங் கிரேஸ், கடவுளுடைய ஆச்சரியமிக்க அருள் என்னவென்றால், ஒரு குருவானவர் சாதாரண மனிதனாக திருப்பலியை நிறைவேற்றினாலும் இயேசுவின் பிரதிநிதியாக பதிலாளாக நின்று அங்கே திருப்பலி நிறைவேற்றுகிறார். அவருடைய கரங்களில் அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகிறது என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் அழகாக எடுத்து சொல்கிறது. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர்தாமே, நல்ல கவனிங்க, அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால், அவர் பலவீனம் உடையவராக இருப்பதால், அவரும் பாவியாக இருப்பதால், அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறிதவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல, மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம்முடைய வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் என்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். குரு பலி ஒப்பு கொடுக்கிற போது மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகவும் தன்னுடைய பாவத்திற்கு கழுவாயாகவும் பலி ஒப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பலி ஒப்பு கொடுக்கிற தலைமை குரு தலைமை பீடத்திற்குள்ளே அவர் செல்லுகின்ற போது 2 ஆட்டுக்குட்டிகளை எடுத்து செல்வார். ஒரு ஆட்டை வெட்டி தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும்
இன்னொரு ஆட்டை வெட்டி மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுப்பார். அவற்றின் இரத்தத்தை வாளியில் எடுத்து வந்து மக்கள் மீதும் தன் மீதும் தெளித்துக் கொள்வார். அந்த இரத்தத்தினால் அவர்களுடைய பாவமும் கழுவப்படுகிறது என்று சொல்லி பாவ பரிகார பலி ஒப்பு கொடுக்கப்பட்டதாக பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு குருவும் பலி ஒப்பு கொடுக்கிற போது மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார். ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போறீங்க, கரெக்ட் நல்லவனோ கெட்டவனோ, அவன் பாவியாக கூட இருக்கலாம், அவன் லஞ்சம் வாங்குறவனா கூட இருக்கலாம், அவன் அநியாயம் செய்கிறவனா கூட இருக்கலாம். ஆனாலும் கலெக்டர் சைன் போட்டால் அது செல்லும், அது செல்லும். அந்த கெட்ட கலெக்டர், லஞ்சம் வாங்குற கலெக்டர், அவர் கையெழுத்து போட்டால் செல்லாதுன்னு சொல்ல மாட்டான். ஒரு குரு எத்தனை பாவியாக இருந்தாலும் மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அவர் கிறிஸ்துவின் பதிலாளாக இருந்து திருப்பலியை நிறைவேற்றுகிறார். அவருடைய கரங்களிலிருந்து சாதாரண அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகிறது, சாதாரண திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது. அது அமேசிங் கிரேஸ், கடவுளுடைய அளவிட முடியாத ஆச்சரியமிக்க அருள், கடவுளுடைய அருள் பெருக்கு என்பதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் எடுத்துச் சொல்கின்றது. அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றவரிடமிருந்து மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எத்தனை பாவிகளாக இருந்தாலும், நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரிடம் குரல் எழுப்பி நாம் ஜெபிக்கிற போது பர்த்திமேயின் குரலுக்கு ஆண்டவர் நின்று செவி சாய்த்தது போல, அவனுக்கு பார்வை அளித்தது போல ஆண்டவர் நின்று நம் குரலை கேட்கிறவராக, தன்னுடைய அகக்கண்களை திறந்து நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். நம் குரலுக்கு செவிசாய்க்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். நாமும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி மற்றவர்களுடைய அபயக்குரலுக்கு செவிசாய்க்கிறவர்களாக, மற்றவர்களுடைய தேவைகளில் அவர்களுக்கு அகக்கண்களை திறந்து அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களில் நாம் இயேசுவின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாக வாழவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அகக்கண்களை திறந்து மற்றவர்களுடைய தேவைகளை நாம் கண்டுகொள்ளவும், மற்றவர்களுக்கு அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களுக்கு செவிசாய்க்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது இன்றைய இறைவார்த்தை நமக்கு விடுக்கிற அழைப்பு. இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற, ஆண்டவரிடமிருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டிய அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமிக்க அளவிட முடியாத வியப்புக்குரிய ஆண்டவருடைய அருளை நாம் அனுபவிக்கவும் மற்றவர்களுக்கு அந்த அருளை கொடுக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.